ஆல் ரைட் guys, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா HTML எப்படி வீடியோஸ் கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML டாக்குமெண்ட்ல கொண்டு வர போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டேக். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா SRC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட்டுக்குள்ள போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட பேத்தை கொடுக்கணும். ஸோ நம்ம பேத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து நம்ம வெப்சைட்ல பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா SpaceX.mp4 என்னோட பேத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து எனக்கு வெப்சைட்ல லோட் ஆயிடுச்சு. பட் இது வந்து பிளே ஆக மாட்டேது. நான் ரீலோட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலுமே இது வந்து பிளே ஆக மாட்டேது. அது ஏன்னா ஸோ HTML வந்து டிஃபால்ட்டா வீடியோவை பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே அப்படின்ற ஆட்ரிபியூட்டை வந்து நீங்கள் அந்த வீடியோ டேக்ல போட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர் ரீலோட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம், ஸோ நான் வந்து ப்ளே பண்ணி பாஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். இந்த ஆட்டோ ப்ளேன்ற ஆட்ரிபியூட்டை அழிச்சிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வீடியோ பிளேயர்ல இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ப்ளே, பாஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், ஃபுல் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேபேக் ஸ்பீடு, இது மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்துடும். அதே மாதிரி நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட வித் அண்ட் ஹைட்டையுமே நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹைட்னு சொல்லிட்டு 2 ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வித்தை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வித்ன்ற ஆட்ரிபியூட்டை போட்டு அதில் 100ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவை 100 பிக்சலாக குறைச்சிருச்சு. அதே மாதிரி ஹைட்டையும் 100 பிக்சலாக மாற்றிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேவைப்படுற சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ டேக்கை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.